என் ஆண்டவரை யாராலையும் திசை திருப்ப முடியாது. ஆமென். அதுதான் இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உள்ளான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். என்ன மனசா இருக்கிறாரா? 14வது வசனம் சொல்லுது, என்ன மனசா இருக்கிறாரா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு மனசா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஏசப்பா அந்த மாசத்துல என்ன மனசு வச்சிருக்கிறார் நம்ம மேல? நமக்கு ஒரு காரியத்தை குறிச்சு வச்சுட்டாராம். அது என்ன குறிச்சு வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. எதை குறித்து வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே மனதா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மனதா இருக்கிறார். கூட அடிஷனலா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவர் அந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறார் பாருங்க. இத யாராலையும் அந்த விஷயத்திலிருந்து அவரை மாற்றவே முடியாதாம். ஆமென். எதை மாற்ற முடியாது? நமக்கென்று அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ, செய்ய நினைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்யாம இருக்கணும்னு சொல்லி அவரை யாராலும் திசை திருப்ப முடியாது. அதுதான் இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எல்லாம் அப்படியே கண்ணை மூடி உங்க இருதயத்துல கையை வச்சு இந்த வசனத்தை அப்படியே நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. இயேசுவே, இந்த மாதத்துல என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்யும். நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்க சித்தத்தின்படி எல்லாம் செய்யும். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். யார் ஆசைப்படுறீங்க? என் விருப்பம் நடக்குதோ இல்லையோ, என் வாழ்க்கையில ஏசப்பா சித்தம் நடந்தா போதும்னு யார் நினைக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கிறது உண்மையா இருந்தா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமா விசுவாசிங்க. இந்த மாசத்துல தேவனுடைய சித்தம் உங்களிலே நிறைவேறும். சித்தத்தின்படி எல்லாம் அப்படின்னா என்னவெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ, நம்ம மேல என்னவெல்லாம் விருப்பம் வைத்திருக்கிறார், என்னவெல்லாம் காரியத்தை நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் இந்த மாதத்துல நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, ஒண்ணு, தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இரண்டாவது என்னன்னா, அவர் குறித்தது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். 14வது வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்காக ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு, அதை அவர் செய்வாரு அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலுமே, குழந்தை பிறந்து ஒரு 3 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ஒரு திட்டம் வச்சுருக்கோம். என்ன பண்ணோம்? கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும். சேர்த்த பிற்பாட யோசிக்கிறோம், ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம்ல. அது அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம். படித்து முடிச்சுட்டாங்க, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் இருக்கும். அடுத்து நம்ம எந்த காலேஜில் சேர்க்கலாம், அது ஒரு திட்டம். அதை நம்ம குறித்து வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு. 12ஆம் கிளாஸ் முடிக்க போகிறாங்க, அடுத்து எந்த காலேஜில் சேர்க்கலாம், படித்து முடிச்சுட்டாங்க, எங்கே வேலைக்கு அனுப்பலாம், வேலைக்கு போயிட்டாங்க, எப்போ திருமணம் பண்ணலாம், திருமணம் முடிஞ்சு எப்போ பிள்ளைகள் பிறக்கும், எப்போ மருத்துவமனைக்கு போவோம், இப்படிலாம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம யோசிக்கிறோம்ல, சில திட்டங்களை குறித்து வைக்கிறோம் இல்லையா? இதே போல நமக்கென்று சில காரியங்களை செய்வதற்காக முன்கூட்டியே கர்த்தர் திட்டம் வைத்து இருக்கிறார், முன்கூட்டியே அவர் குறித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் எவைகளை எல்லாம் அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் இந்த மாதத்துல அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரியம், இதெல்லாம் சொன்ன யோபு கடைசியா சொல்றார் பாருங்க. என்ன தெரியுமா? அதனுடைய 15வது வசனம் சொல்லுது, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். ஆமென். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அவர் ரொம்ப ஆசையாக சொல்கிறாரு, ரொம்ப அதை எக்ஸைட்டடாக இருக்காரு, ரொம்ப சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவர் குறிச்சிருக்கிறாரு, அவர் அதை செய்வார், எனக்கு என்ன இதை செய்யணும்னு அவர் நினச்சிருக்கிறாரு, அவரை யாராலையும் மாற்ற முடியாது, அவரை மாற்றுகிறவன் யார் அப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு கடைசியில் சொல்கிறாரு,
என் பயமே என்ன தெரியுமா? அது சொல்றாரு, நான் அதுக்காக கலங்குறேன், அதுக்காக நான் பயப்படுறேன். எதுக்காக? இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்ய போறார். எந்த அளவுக்கு அவர் செய்ய போகிறார் என்ற சந்தோஷம் எனக்கு இருக்குதோ அதே அளவுக்கு எனக்கு கலக்கம் இருக்குன்றாரு. அது என்ன கலக்கமா? இதுல ஒன்றும் தவறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் தெய்வத்துக்காக நான் பயப்படுகிறேன்னு சொல்றாரு. ஆமென். எந்த அளவுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதை காட்டிலும் அதிகமாய் தேவனுக்காக பயப்படக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த தேவ மனுஷன் அழகா சொல்றார். ஆகையால் எனக்கு குறித்தது நிறைவேறும்னு தெரியும், ஆகையால் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று தெரியும், ஆகையால் நான் கலங்குகிறேன். நான் வாசிக்க அந்த வசனத்தை, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அதெல்லாம் நான் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் அவர் செய்ய போறாரு நான் நினைச்சு பார்க்கும் பொழுது, எதெல்லாம் இந்த மாசத்துல அவருடைய விருப்பம் என் நிலை நிறைவேற போகுதுன்னு நான் நினைச்சு பார்க்கும் பொழுது, அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் பொழுது, அதெல்லாம் நான் சிந்திக்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதோ அந்த அளவுக்கு நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? ஆகையினால இந்த மாதத்துல கர்த்தருக்கு பயந்து, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து, அவர் இந்த மாதத்துல நமக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை நம்மிலே நாம் நிறைவேற்றிக் கொள்ளுவோம். அதை செய்து முடிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எல்லாம் அப்படி முழங்கால் படியிட முடியுமா? இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவ சமூகத்துல சொல்லி, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். யாருக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் என்னிலே நிறைவேறும் என்கிற விசுவாசம் உண்டோ, யாரெல்லாம் இந்த மாசத்துல தேவ சித்த என் வாழ்க்கையில நிறைவேறும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இத்தனை மாதங்கள் உமக்கு நான் பயந்ததை விட, இத்தனை நாட்கள் உமக்கு பயந்து நடந்து கொண்டதை விட, இந்த மாதத்துல உமக்கு அதிகமாய் நான் பயந்து பயபக்தியோடு உம்முடைய வசனங்களை நான் கை கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பயந்து நான் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? என்னை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உமக்கு பயந்து நான் வாழுவேன், உமக்கு பிரியமா நான் வாழுவேன், உமக்கு பரிசுத்தமா நான் வாழுவேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு பயந்திருந்து நீர் இந்த மாதத்துல எனக்கு குறித்ததை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுவேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத பிரசன்னமும் இப்பொழுதும் என்றும் சதா காலங்களிலே நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் அப்படியே 2 கையும் மேலே வைத்து கடைசி ஒரு ஜெபம் பண்ணலாம்னு நினச்சி மறந்துட்டேன். இப்போ ஒரு 10 மணிக்கு நம்ம சபையில் ஊழியக்காரர்களுடைய ஐக்கிய கூட்டம் இருக்குது. அதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எல்லாம் 2 கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையில் ஒரு இடம் கூட காலியாக இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரங்க வந்து நிரப்பணும். இன்னைக்கு ஒரு தெய்வீக பிரசன்னம் சபையை ஆளுகை செய்யணும். அது ஊழியக்கார ஐக்கியத்தில் ஒரு தேவ மகிமை கட்டவிழ்க்கப்படணும். ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும். எல்லாம் ஊழியக்காரர்களும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணணும். எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்தியும். வருகிற ஊழியர்கள் பாதுகாப்பா வரணும், சமாதானமா வரணும், சமாதானமா போகணும். ஒரு நல்ல ஒரு ஒன்னஸ் இந்த ஊழியக்கார ஐக்கியத்தில் நடக்கணும். வராதவங்க எல்லாம் கூட இன்னைக்கு வரணும். தடைகள் மாறணும், இருதயத்தின் தீய எண்ணங்கள் மாறணும், வரக்கூடாது என்ற சிந்தனைகள் மாறணும். கர்த்தரே அவர்களை கொண்டு வரும்படி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ செய்தியாளர் ஆண்டவர் பயன்படுத்தின பாடல், வசனம், அறிவிப்பு, பேசும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படணும். கர்த்தர் செய்ய போவதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.